உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், உன்னுடைய சஞ்சலம் நீங்க நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். எப்போ தெரியுமா? நீ ஜெபம் பண்ணணும் மகளே, நீ ஜெபம் பண்ணணும் மகனே. அதுக்கு தான் இந்த ப்ரேயர் டவர். நீங்கள் எப்போவுமே ஊழியக்காரனை சார்ந்து நிற்கக்கூடாது, அடுத்தவங்களை சார்ந்து நிற்கக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து நிற்கிற நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றுவார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஜெபிப்பீங்களா? குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தை ஜெபிங்க. ஒருவேளை எங்களுக்கு ஜெபிக்கிற இந்த சூழ்நிலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, வாங்க ஜெபமலைக்கு வாங்க, 2 நாள் தங்கிடுங்க. குடும்பமாக உபவாசம் பண்ணி இந்த ப்ரேயர் டவரில் காத்திருந்து ஜெபிங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. இயேசு எங்கேயுமே இருக்கிறார். இங்கே வந்தால் தான் அற்புதம் நடக்கணும் இல்லை. ஆனால் ஒரு சூழ்நிலை, ஒரு ப்ரேயர் அட்மாஸ்பியருக்காக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் ஒரு டீமாக நீங்கள் வரலாம், வந்து தேசத்துக்காக ஒரு நாள் ஜெபிக்கலாம், ஒரு நாள் உங்கள் காரியமாக ஜெபிக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். அப்போ உங்களுடைய சஞ்சலத்தை நீக்குவேன், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இனிமேல் நானே எனக்காக ஜெபிப்பேன், என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், என் தேசத்துக்காக ஜெபிப்பேன், என் சஞ்சலத்தை மாற்றுவீங்க அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? தகப்பனே, நீர் எப்பொழுது எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். இந்த பிள்ளைகளுடைய சஞ்சலத்தை நீக்கி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன்னு வாக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்க காத்திருக்க கிருபை கொடுங்க, சஞ்சலத்தை மாற்றி கொடுங்க, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.